அப்பா ஃபோன் வாங்கி கொடுத்தாங்கடா. ஏய் சூப்பர்ரா, எப்படா வாங்கின? நேத்தி தான்டா. உங்ககிட்ட யார்ட்டையும் சொல்லானே லட்சத்தை பற்றி சொன்னானே. ஆமாண்டா, மியூசிக் டேரக்டர்னு சொன்னியே, பசங்கள்கிட்ட சொன்னால் கேள்வி பண்ணி சிரிப்பான்னு சொன்னியா, அதானடா? நல்லா இருக்குடா. ஆமாண்ணா, அந்த மொபைல்லையும் மியூசிக் கற்றுக்க போகிறேன்டா. சரி நான் வரேன்டா. சரி வாடா. என்ன செல்லு நோண்டிக்கிட்டு இருக்கான்? ஏய் வாசு, ஏதுடா செல்லு? அப்பா வாங்கி கொடுத்தாரா. என்னடா பண்ற? ஒன்றும் இல்லைடா. ஓ அப்படியா, சரி. என்ன இவன் எப்ப பார்த்தாலும் செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கான்? நம்மள பார்த்தாலே செல் எடுத்து வெளியே வச்சுக்கிறானே. இங்க பார்த்தா இங்க நிக்கிறான், இங்க பார்த்தா இங்க நிக்கிறான், நமக்கு மட்டும் போனே காட்ட மாட்டானே. தள்ளி உட்கார்றான். வாட்ச் செல்லு வாங்கினதுல இருந்து சரியில்லடா. ஏன்டா? நான் பக்கத்துல போனாலே செல்ல மறைக்கிறான்டா. ஆமாண்டா, வர வர என்கிட்டயும் அப்படிதான்டா. ஆமாடா, என்கிட்ட அதான்டா பண்ண. எனக்கு என்னமோ அவன் ஆபாசோட பாசுற வெளியே இருக்கு. அப்படின்னா என்னன்னு எதுக்கு அதெல்லாம் தப்பான படம். அவனை வச்சு பார்க்கும்போது அப்படிதான்டா தெரியுது. என்ன மாமா, பையனுக்கு போன்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க? இவருக்கு வாங்கி கொடுத்து 10 நாள் ஆகுது. டச் செல் வேணும்னு கேட்டான், அதான் வாங்கி கொடுத்தேன். இந்த மாதிரி காலேஜ் இருந்து ஃபோன் பண்ணாங்க, வரலன்ட்டு வந்து 5 நாள் ஆகுதான். இன்னும் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு. ஆமாப்பா, அவன் செல் வாங்கினதுலேருந்து ஒன்றும் சரியில்லை. பக்கத்தில் பசங்க போனாலே செல்ல மறைக்கிறான். போன்ல நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. போன்ல நம்ம நல்ல விஷயத்துக்காக தான் யூஸ் பண்றோம். நீங்க தான் சொல்றீங்க, எனக்கு கண்டாலே செல் எடுத்து வெளியே வச்சுக்கிறான். எனக்கு டச் செல்லை பத்தி இது வரையும் எதுவும் தெரியாதியா. பின்னாடி எதுவும் பிரச்சனை வரும், பாத்துக்க. ஏண்டா மணி என்ன ஆகுது? என்ன பண்ற செல்ல வச்சுக்கிட்டு? இங்கு பலர் கனவுகள் சொல்லப்படாமலும் பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ளப்படாமலும் கனவுகள் உடைக்கப்படுகிறது.